நைட்டே தம்பி வந்துட்டு எனக்கு நாளைக்கு பூரி சன்னா மசாலா தான் வேணும், இல்லை நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தானா. சரி, ஏன்னா பூரி சன்னா மசாலானா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும், சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் என்ன பிளான் பண்ணேனாக்கா, சிம்பிளாக தக்காளி சாப்பாடு செஞ்சு அனுப்பிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிளானே மாற்றிட்டேன். சரின்ட்டு நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி சுண்டல் ஊற வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சதுமா ஃபஸ்ட்டு இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பூரிக்கு, அப்புறம் சன்னா மசாலாக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தாளித்து விட்டுட்டு குக்கர் விசில் வைக்கிறதுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிக்கு ஸ்நாக்ஸுக்கு பேரிக்காய் ஒன்று இருந்துச்சு, அது கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி அவன் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அதை டெய்லி வந்துட்டு முறுக்கு மிச்சரு இப்படி தான் வேணும்ன்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா, சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு பழம் இருக்கட்டுமேன்ட்டு பழம் கட் பண்ணி போட்டு விட்டேன். காலையில் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யறதுக்கு தலைவலி அதிகமாக வருதா, அதனால் ஒரு பிளாக் டீ போட்டு குடித்தாக்கா கொஞ்சம் தலைவலி கம்மியாகும்ன்ட்டு ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பூரி தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பிடவும் கொடுத்துட்டோம். அப்படியே லஞ்ச் பாக்ஸு 2 பேருக்குமே பேக் பண்ணிவிட்டேன். அவரும் வேலைக்கு போகிறல, அதனால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.